நம்ம எல்லாருக்குமே சளி காய்ச்சல் வந்தா உடனே ஒரு டென்ஷன் ஆயிடும் இல்லையா? அது ஒரு எதிரி மாதிரி தான் பாப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது நம்ம உடம்போட ஒரு புத்திசாலித்தனமான செயல்னா? ஆமாங்க, இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். உடல் பேசும்போது நாம அத நோய்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். இதுதாங்க இன்னைக்கு நம்மளோட முழு பேச்சுக்கும் ஆதாரம். நம்ம உடம்பு நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கும்போது, ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நாம அத நோய்னு நினைச்சுக்கிறோம். நம்ம இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் என்ன தெரியுமா? நமக்கு சளி பிடிக்கும்போது நாம பண்ற வேலை தான். வாங்க, அத முதல்ல பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லேசா தொண்டை கரகரன்னு ஆரம்பிக்குது, இல்லனா உடம்பு கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கு. உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடும்? ஒரு விதமான பயம், ஒரு டென்ஷன், ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? அச்சச்சோ, ஏதோ பெரிய ஆரோக்கிய வரபடி வரப்போகுதுன்னு பயப்படுவோம். உடனே ஒரு மாத்திரைய போட்டு இதை நிறுத்தணும்னு அவசரப்படுவோம். ஐயோ, நாளைக்கு ஆஃபீஸ் போணுமே நீ எரிச்சல் படுவோம். மொத்தத்துல இந்த சளி, இருமல் இதெல்லாம் தான் நோயினே நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா அது உண்மையா? இப்பதான் அசலான விஷயத்துக்கே வர்றோம். ஒருவேளை இந்த அறிகுறிகள் எல்லாம் நோயே இல்ல, அதுவே நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு வைத்தியம்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அதுதான் நம்ம உடம்போட சுத்திகரிப்பு செயல்முறை. வாங்க அது என்னன்னு விரிமா பார்க்கலாம். இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஒரு சூப்பரான புத்திசாலித்தனமான ஒரு ஃபேக்டரி மாதிரி. அது என்ன பண்ணுது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காத்து, ஏன் நம்ம மன அழுத்தம் மூலியமா வர நச்சுக்கள் எல்லாம் அப்பப்ப வெளியேத்தி உடம்ப சுத்தமா வச்சுக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நச்சு நீக்கம், அதாவது டீடாக்சிஃபிகேஷன். சரி, இந்த சுத்திகரிப்பு வேலைய நம்ம உடம்பு எப்படி செய்யுது? அதுக்கு 4 முக்கியமான வழிகள் இருக்கு. சிறுநீரகம் மூலமா சிறுநீரா, குடல் மூலமா மலமா, தோல் மூலமா வியர்வையா, அப்புறம் நுரையீரல் மூலமா சளியா வெளியேத்துது. சொல்லப்போனா இது 4ம் தான் நம்ம உடம்போட எக்ஸிட் டோர்ஸ். இப்போ இந்த விஷயத்த பாருங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். நாம எதையெல்லாம் ஐயோ நோய்னு சொல்றோமோ, அது ஒவ்வொன்னும் நம்ம உடம்போட ஒரு ஸ்மார்ட்டான வேலை. சளி வருதா? அது நுரையீரல் உள்ள இருக்கிற குப்பைய வெளியே தள்ளுது. இருமல் வருதா? அது அந்த சளிய இன்னும் வேகமா வெளியேத்த உதவுது. காய்ச்சலா? அது உடம்புக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு மாதிரி தேவையில்லாத கழிவுகளை எரிச்சு கிருமிகளை அழிக்க பாக்குது. இதுதான் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நம்ம உடம்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு புத்திசாலித்தனமா இந்த கிளீனிங் வேலையை செய்யும்போது நாம ஒரு மாத்திரைய போட்டு அதை நிறுத்தினா என்ன ஆகும்? இங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம உடம்போட நோக்கம் உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேத்தணும். இன்னொரு பக்கம் நாம எடுத்துக்கிற மருந்தோட வேலை என்ன? அந்த வெளியேற்றத்தோட அறிகுறிகளை, அதாவது சளி, இருமல், காய்ச்சல அடக்குறது. பாத்தீங்களா, ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு எதிரா இருக்கு. சொல்லப்போனா நாம ஒரு மாத்திரையை எடுத்து வாயில போடும்போது நம்ம உடம்பு கிட்ட என்ன சொல்றோம் தெரியுமா? ஹே உடம்பே, நீ பண்ணிட்டு இருக்கிற இந்த கிளீனிங் வேலையெல்லாம் உடனே நிறுத்து, நான் இத அடக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அப்போ இப்படி நம்ம உடம்போட வேலையை நிறுத்துறதால என்ன ஆகும்? குறுகிய காலத்துக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு நாம கொடுக்க போற நீண்ட கால விலை என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க, நாம இப்படி வெளியே போக விடாம தடுக்கிற நச்சுக்கள்லாம் என்னாகும்? அது பாட்டுக்கு காத்துல கரைஞ்சா போயிடும் இல்லல்ல? அப்போ அந்த நச்சுக்கள்லாம் எங்கேதான் போகுது? பதில் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அந்த வெளியேறாத நச்சுக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே தங்கி ஆழமா படிய ஆரம்பிக்குது. பல வருஷங்களுக்கு அப்புறம் அது மூட்டு வலியா, ஆஸ்துமாவா, ஏன் சர்க்கரை நோய் மாதிரி பெரிய நாள்பட்ட நோய்களா கூட வெளிப்படலாம். அப்போ இதிலிருந்து என்ன புரியுது? இன்னைக்கு நாம இது வெறும் சளிதானேன்னு அலட்சியமா நினைச்சு அடக்குற ஒரு சின்ன விஷயத்துக்கும் 10 வருஷம் கழிச்சு வர ஒரு பெரிய நோய்க்கும் நேரடி தொடர்பு இருக்க வாய்ப்பிருக்கு. இதை இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள குப்பை நிறைஞ்சு போய் நாத்தம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாம குப்பைய அள்ளாம அத மேல ரூம் ஃப்ரெஷ்னர் அடிச்சா என்னாகும்? கொஞ்ச நேரத்துக்கு வாசனை நல்லா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற குப்பை அப்படியே இருந்து நோயத்தானே உருவாக்கும். நாம எடுத்துக்கிற மருந்துகளும் கிட்டத்தட்ட இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி தான். சரி, அப்போ அடக்குறது தப்பான வழினா எதுதான் சரியான வழி? எப்படி உண்மையிலே குணமாகிறது? நம்ம உடம்போட சண்டை போடாம அதுக்கு எப்படி ஃப்ரெண்டா இருந்து உதவி பண்றது? இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம மனச மாத்திக்கணும். உடம்போட போராடுறத விட்டுட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? நல்ல ஓய்வு கொடுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். அப்பதான் நச்சுக்கள் வெளியேறும். பசிச்சா மட்டும் சுலபமா ஜீரணமாகற மாதிரி சாப்பிடணும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா உடம்புக்கு தேவையான நேரத்தையும் பொறுமையும் கொடுக்கணும்.
இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம உடம்ப ஒரு எதிரியா பாக்குறத நிறுத்தணும். அது நம்மளோட எதிரி இல்ல, அது நம்மளோட மிகப்பெரிய நண்பன். அத நம்பி அதோட ஒத்துழைச்சு போகணும். கடைசியா இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட முடிப்போம். நோய்ங்கிறது நம்மள அழிக்க வர்ற ஒரு விஷயம் இல்ல, அது நம்மள காப்பாத்த வர்ற ஒரு வார்னிங் பெல். நம்மள நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான மெசேஜ் அது. அந்த மெசேஜை அடக்கிறத விட அதுக்கு காது கொடுத்து கேட்கறது தானே புத்திசாலித்தனம்.